காசு வந்து உபயோகப்படலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. என்னன்னா இப்போ என் அம்மா வந்துட்டு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்னால வந்து எல்லாத்தையும் விற்று அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அப்போ அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கழுத்தில் இருந்த தாலியை வந்து கோயிலில் கழட்டி போட்டுட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு 6 மந்த் பேக்கு தான் எனக்கு அது அவங்களுக்கு அதை என்னால் வாங்கி தர முடிஞ்சுது. ஸோ அந்த தாலி எங்கள் அம்மா வாங்கிட்டு அதை கோவிலில் எங்கள் அப்பா கையில் கொடுத்து அதை கட்ட சொல்லும் போது இருந்த ஹாப்பினஸ் வந்து வேறு எதாலையுமே என்னால் கொடுக்க முடியாது. அந்த காசை சம்பாரித்து அதை எங்கள் அம்மாவுக்கு பண்ணும் போது தானே அது எனக்கு ஹாப்பினஸாக இருந்தது. அதுதானே எனக்கு பீஸை கொடுத்தது. ஸோ அதாவது என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையில் எனக்கு இருந்த பெரிய ட்ரீம் நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு அதை பண்ணணும். இப்போ பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே தேவையில்லை, அம்மாவுக்கு அதுவே போதும் அப்படின்னு நினச்சேன்னா அது எனக்கே பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்காதே. அதை இன்னும் நான் பண்ணலன்னு சொல்லி எனக்கு அதுதான் ஓடிட்டே இருக்கே தவிர எங்கள் அம்மா கூட உட்காந்து பேசுறதுக்கான நேரமே இல்லை. என் அம்மா இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ என் அம்மாவை வேலைக்கு போவேனா நீங்கள் வீட்டில் இருங்க, அப்பா நீங்கள் வேலைக்கு போவேனா நீங்கள் வீட்டில் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்கிறதுக்கான சுச்சுவேஷன் வர வரைக்கும் எனக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் தேவைப்படலை. எனக்கு இன்னும் அவங்கள உட்கார வைக்கணும், வீட்டில் உட்கார வைக்கணும், அது மட்டும்தான் இருக்கே தவிர இது பண்ண முடியல என்னால். நீங்கள் பேசும்போதே தெரியுது அவ்வளோ எமோஷ்னலாக உள்ளிருந்து பேசுகிறீங்க. அது ஓகே, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பெத்த தாய் தந்தைக்கு வந்து அவங்கள அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீட்டு கொண்டு வந்துடணும் போது நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கண்ணு வந்து கலங்கிரும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இன்ஃபேக்ட் வந்து இந்த பொண்ணு இவங்க ஓவர் கம் பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இவங்க அப்பாவாக இருக்கட்டும், ஸோ அதை தவிர இவங்க அம்மாவாக இருக்கட்டும், அவங்க விஷயங்கள் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு மீடியமில் வந்து நீங்கள் நின்று பேசுகிறதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட்